ஐயா அவர்கள் திருக்கோவையார் வெளிக்கொணரும் திருவாசக உண்மைகள் என்ற தலைப்பில் சொற்பொழிவாற்ற அடியார் பெருமக்கள் அனைவர் சார்பிலும் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சித் சபேஷா சிவசிதம்பரம். நம சிவகாமியை ஜெகதம்பிகே திருச்சிற்றம்பலம். பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பேச்சிறந்த மாசில் மணியின் மணி வார்த்தை பேசி பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தின் அடி என் மனத்தே வைத்து. பெரியோர்களே, திருவாசகம் 658 பாட்டுன்னு அடிக்கடி ஐயா சொன்னார். அந்த 658 பாட்டும் ஒரு பெருமான் மீது பாடப்பட்டவை என்று சொன்னால் அது திருப்பெருந்துறை பெருமான் தான். நான் தில்லையில் குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கிறேன். பான்மை வழக்கில் சொல்லணும்னா தில்லை பாதி திருவாசகம் பாதி என்று சொல்வதை நான் ஏற்றுக்கொள்வதில்லை. பாசி பிடித்த ஒரு குளம் இருந்தது என்று சொன்னால் பார்ப்பவர்கள் என்ன சொல்வார்கள்? குளம் பாதி பாசி பாதி என்று சொல்வார்கள். அதை போன்ற நியாயம்தான் அது. ஆனால் நீர் இருந்தால்தான் குளம், நீர் இல்லையே அது பள்ளம் இல்லையா? அப்பொழுது குளம் என்பது என்ன? குளம் என்பது நீர் முழுமை என்று பார்க்கின்றோம். திருவாசகம் என்பது எதனால் முழுமை பெறுகின்றது அப்படின்னு கேட்டால் திருப்பெருந்துறையினால் தான். வேறு தலங்களுடைய பெருமான் பெயர்கள் அங்கு இடம்பெற்றிருந்தாலும் வேறு தலங்களிலே இந்த பதிகங்கள் பாடப்பட்டன என்று மாறுபட்ட கருத்தோடு பெரியோர்கள் மண்டையை பீத்து கொண்டாலும் அடிப்படை ஸ்ருதியாக, நீங்கள் ஒத்துன்னு சொன்னீங்களே, அதுக்கு அடிப்படை ஸ்ருதின்னு பேர். அதுதான் முக்கியம். அடிப்படை ஸ்ருதியாக இருப்பது திருப்பெருந்துறை தான். திருப்பெருந்துறை பெருமானைத்தான் எல்லா இடத்திலும் நம்முடைய குருநாதர் கண்டிருக்கின்றார், தில்லை உட்பட. நான் பெங்களூருக்கு வந்துட்டதுனால எனக்கு இந்த தைரியம் வந்துருச்சுன்னு நினைக்காதீங்க. உண்மையை உறக்க சொல்வதற்கு என்றைக்குமே செம்பொருள் துணிவு செய்யும். ஒரே ஒரு திருவாசகம் சான்று சொல்றேன். சீரார் திருவடி திண் சிலம்பு சிலம்பொலிக்கே ஆராத ஆசையதாய் அடியேன் அகமகிழ தேரார்ந்த வீதி பெருந்துறையான் திருநடஞ்சை பேரானந்தம் பாடி பூவல்லி கொய்யாமோ. பெருந்துறையே போதும் என்று இருக்கின்றார் நம்முடைய குருநாதர். பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன். அந்த ஏகாரம் அது தேற்றேகாரமும் சரி, அது பிரித்து காட்டுகின்ற ஏகாரமாக இருந்தாலும் சரி, முழுமையை காட்டுகின்ற ஏகாரமாக இருந்தாலும் சரி, போதும் என்ற அந்த உண்மையை காட்டுகின்றது. திருப்பெருந்துறை போதும், திருப்பெருந்துறை எனக்கு போதும் என்று இருக்கின்றார் பெருமான். அதனால தான் கடவுளே தில்லைக்கு அழைத்தும் நாயினேனை நலமலி தில்லையுள் கோலமார்தல் பொதுவினில் வருக என்று அழைத்தது கடவுள். கடவுளே தில்லைக்கு அழைத்தும் திருப்பெருந்துறையை விட்டு பிரிவதற்கு வருத்தப்படுகின்றார். மலங்கினேன் கண்ணில் நீரை மாற்றி மலம் கெடுத்த பெருந்துறை விலங்கினேன் வினைக்கேடனேன் என்று வருத்தப்படுகின்றார். இப்போ பெருந்துறையை விலகுவதற்கு, ஏன்னா இது திருக்குழுக்குன்றத்திலே பாடின பதிகன்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ திருப்பெருந்துறையிலிருந்து தில்லைக்கு வருகின்ற வழியில் தானே திருப்பெருந்துறை இப்போ பூப்பிரதட்சணமாக வரார். தில்லை நேரடியாக சீர்காழியிலேருந்து வரல, தில்லையை பூப்பிரதட்சணமாக வலமாக வருவதனால தான் திருக்கழுக்குன்றம் திருவண்ணாமலையெல்லாம் போயிட்டு தில்லைக்கு வரார். தில்லையையே வணங்கி வருகின்றார். அப்படி வந்த இடத்திலே தில்லையில் யாரை பார்த்தார் அப்படின்னு கேட்டால் சொல்லியிருக்காங்க, நம்ம ஊருக்கு ஒருத்தர் வராரு, நீங்கள் போய் ரிசீவ் பண்ணணும், இதே மாதிரி அவர் ரொம்ப சிறப்பான ஆள் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட ரிசீவ் பண்ணுறதுக்கு போகிறோம். ஆனால் ரிசீவ் பண்ணும்போது பார்க்குறோம் அது நம்ம கிளாஸ்மேட் தான், நம்ம கூட படித்தவர் தான், நம்ம கூட விளையாடினவர் தான்.
ஆனால் அவர் இப்போ என்ன வந்து இந்த ஊருக்கு எஸ்பியாவோ கலெக்டராகவோ வரார், நாம் தாசில்தாராக இருக்கோம், போய் ரிசீவ் பண்ணுறோம் என்று சொல்லும்பொழுது நமக்கு நம்ம ஆள்னு சொல்லும்பொழுது எப்படி ஒரு ஆனந்தம் வருகின்றது. அப்படி தில்லையிலே புதியதாக யாரையும் பார்க்கல குருநாதர். தில்லையில் யாரை பார்க்குறாருன்னு கேட்டால் திருப்பெருந்துறை பெருமான்னா காலில் கொலுசு கட்டிட்டு இருக்கிறார், அவ்வளோதான் வேறுபாடு. அப்போ தேரார்ந்த வீதி பெருந்துரையான் திரு நட்டஞ்சை பேரானந்தம், அம்பலவாணரை நாம் காண்பதை போல் காணவில்லை குருநாதர். இப்போ 658 பாட்டும் திருப்பெருந்துறை பெருமானுக்கு தான். அது திருவையாறில் பாடினாலும் சரி, சீர்காழியில் பாடினாலும் சரி, திரு அண்ணாமலையில் பாடினாலும் சரி, எங்கே பாடினாலும் அவளை நினைத்து கொண்டு உரலை இடிப்பதை போல. திருமூலருடைய வாக்கில் சொல்லணும்னா மகளிர் யாரோடு ஆடினாலும் மனம் விரும்புகின்றவனை நினைப்பதை போல திருப்பெருந்துறை பெருமான் மீது பாடப்பட்டவை தான் 658 பாட்டு. ஆனால் இந்த 658 பாட்டையும் எழுதி கொண்டவர் யார்? தில்லை அம்பலவாணர். எழுதும்போது அவர் எப்படி எழுதினாரு? திருப்பெருந்துறையுரை சிவனேன்னு இவர் பாடிக்கிட்டே இருக்கிறாரு, அதை அப்படியே பாடிக்கிட்டு இருக்கிறார். திருப்பெருந்துறை மேவிய சிவனேன்னு பாடுறாரு, அதையும் எழுதுறாரு. பெருந்துறையின் மேய பெருங்கருணையாளன்னு பாடுறார். மற்ற ஊர் சாமியெல்லாம் கருணையாளன் தான், எங்க திருப்பெருந்துறை பெருமான் பெருங்கருணையாளன். அந்த வித்தியாசத்தை காட்டுறார், அதையும் எழுதுறார். சிவகாமிக்கு வாய்ப்பு தராமல் அம்பலவாணர் கூத்தப்பெருமான் திருவாசகத்தை எழுதுகின்றார். என்ன கவனிங்க, எதில் வேண்டுமானாலும் சிவகாமிக்கு விட்டு கொடுக்கலாம், திருவாசகத்தை எழுதுவதில் சிவகாமிக்கு விட்டு கொடுக்காம என்ன பண்றார் பெருமான்? தானே எழுதுகின்றார். அப்படி எழுதும்போது பெருந்துறையின் சிறப்பு எப்படி காட்டுறாருன்னா, இவர் மகுடமாக பல பதிகங்களில் திருப்பெருந்துறை சிவனேன்னு பாடுறாரு இல்லையா, டிட்டோ போடலாம் இல்லை, டிட்டோ போடலை. என்ன காரணம்? திருப்பெருந்துறை என்று எழுதுவது கூத்தப்பெருமானுக்கும் புண்ணியம். என்ன எப்படி அடாவடித்தனமாக பேசுகிற? கூத்தப்பெருமானுக்கு புண்ணியம் தேவையா? நிச்சயம் தேவை. என்ன போல மக்குக்கு முத்தி கொடுக்கணும்னா அவருக்கு புண்ணியம் தேவையா இல்லையா? அப்பொழுது பெருமானை புண்ணியன் என்று தேவார திருவரிகள் கூறுகின்றன. நம்முடைய புண்ணியங்களுடைய பயனாக பெருமான் இருக்கின்றான். பெருமான் தான் இடையறாது தவம் செய்கின்றான். நாமெல்லாம் விட்டு விட்டு செய்கின்றோம் தவம், பெருமான் இடையறாது தவம் செய்கின்றான். அந்த தவத்திலே ஒன்று திருவாசகத்தை எழுதியது. அந்த திருவாசகத்திலும் மேலான தவமாக அவர் கடைபிடித்தது என்னன்னா, டிட்டோ போடாம திருப்பெருந்துறை 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 என்று கூத்தனே தன் கையால் எழுதியது இல்லையா? அப்ப பெருந்துறை என்ற உபாயம் போதும் என்று இருக்கின்றார் நம்முடைய குருநாதர். பெருந்துறை என்ற உபாயம் போதும் என்பதை நிறுவுகின்ற இன்னொரு நூல் எது அப்படின்னு கேட்டா திருக்கோவையார். திருக்கோவையாரில் பெருந்துறை என்ற பதம் 400 பாட்டில் ஒரு பாட்டில் தான் வருது. உருகுதலை சென்ற உள்ளத்தும் அம்பலத்தும் ஒளியே பெருகுதலை சென்று நின்றோன் பெருந்துறை பிள்ளை கள்ளார் முருகுதலை சென்ற கூழை முடியா முலை பொடியா ஒரு குதலை சின்மழலைக்கு என்னோ ஐய ஓதுவதே. எந்த இடத்துல வருதுன்னு கேட்டா, தோழி தலைவனை சேட்படுத்துகின்றாள். திருக்கோவையார் அறிமுகம் நான் செய்ய மாட்டேன், இங்க செஞ்சா நேரம் போயிடும். நீங்கள் எல்லோரும் திருக்கோவையார் நுதலுகின்ற பொருள் என்ன என்று அறிந்திருப்பீர்கள் என்ற அடிப்படையில் சொல்றேன். தலைவனை செயற்படுத்தும் போது பல காரணங்கள், பொய்யான காரணங்கள், இட்டுக்கட்டி படைத்து மொழின்னு சொல்லுவாங்க. நம்ம புரிஞ்சுக்கணும்னா இட்டுக்கட்டி சொல்றது. அப்படி இட்டுக்கட்டி சொல்லும்பொழுது இது பல்லு முளைக்காத சின்ன குழந்தை, பல்லு முளைக்காத சின்ன குழந்தைக்கு நீ அழகான ஒரு பூவினாலும் தழையினாலும் ஆகிய ஒரு துப்பட்டா கொண்டு வந்து கொடுக்கிறேன்னு சொல்ற. அந்த குழந்தைக்கு அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு எப்படி தெரியும்? தலைவன் தன்னுடைய காதலை வெளிப்படுத்துவதற்கென்று ஒரு அழகான புதிய அலங்கார வஸ்திரம் தான் அலங்கார வஸ்திரம். அப்ப தலைவி ஆடை இல்லாது இருந்தாலும் அர்த்தமா? அதெல்லாம் கிடையாது. ஒரு அலங்கார வஸ்திரங்கிறது என்றைக்குமே சிறப்பு, வஸ்திரத்துக்கு மேல அணிகிறது. தன் அன்பினை வெளிப்படுத்துவதற்காக தலைவன் என்ன பண்றாரு? புது மலர்களாலும் புது தழைகளாலும் தன் கையினாலே தானே தயாரித்த, கடையில வாங்காத, தானே செய்வது என்பது அன்பினை வெளிக்கொணர்வது. நீலகண்ட யாழ்ப்பாணர் தான் வாசிக்கின்ற யாழை தானே அமைத்தார். ஆனாய நாயர் தான் வாசித்த குழலை தானே அமைத்தார். நம்முடைய குருநாதர் பெருமானை பரவுகின்ற பாடல்களை தானே அமைத்தார்.
பராவமுது என்றதனை சொல்கின்றார். திருஅண்டபோதி கடைசியில் பராவமுது ஆக்கினன் அப்படிங்கிறார். பராவமுது என்பது என்ன? பரவுவதற்கு பயன்படுகின்ற அமுதமாகின்ற திருவாசகம். பெருமானை பரவுவதற்கு பயன்படுகின்ற அமுது. ஏன்னா போற்றவி காட்டுகின்றோம், நாம போற்றுதலாகின்ற அவியை காட்டுகின்ற காரணத்தினாலே பராவுகின்ற அமுதமாக செய்தான். ஆனால் பெருமான் என்னை செய்ய செய்தான். பிரமன்மால் அறியா பெற்றியோன் பராவமுது ஆக்கினன், அது தன் செய்கை என்று பெருமான் செய்கை. இப்பொழுது பெருந்துரை பிள்ளை என்று தன்னை கூறுகின்றார். இந்த இடத்துல 400 பாட்டில் தில்லை 400 பாடலிலும் வருகின்றது. தில்லை என்றோ அம்பலம் என்றோ சிற்றம்பல கூத்தன் என்றோ எப்படியோ ஒரு விதமாக தில்லை சஜஸ்ட் ஆகிடும். 400 பாடலிலும் தில்லை வந்தாலும் ஒரு பாடலிலே பெருந்துரை வருகின்றது. அந்த பாடலிலே தன்னை பெருந்துரை பிள்ளை என்று கூறிக்கொள்கின்றாரே அல்லாது தில்லை பிள்ளை என்று கூறிக்கொள்ளவில்லையே. அதுதானே திருவாசகத்தை சுருக்கிட்டாருங்க. தன்னை எப்படி சொல்றாரு? பெருந்துரை பிள்ளைங்கிறார். இந்த திருக்கோவையார் குறிப்பை கொண்டுதான் பட்டினத்தடிகள் 11ஆம் திருமுறையில் பெருந்துரை பிள்ளை முதல் முறையாக நம்முடைய குருநாதரை பெருந்துரை பிள்ளைன்னு சொல்றது பட்டினத்து பெருமான். அவர் அவ்வாறு சொல்வதற்கு வைத்தது எது? இந்த உருகுதலை சென்ற உள்ளத்தும் என்ற திருக்கோவையார்னு பார்க்குறோம். அந்த பெருந்துரைங்கிற மார்க்கம் எளிய மார்க்கமானு கேட்டால் அதில் ஒரு ஸ்டாச்சுட்டரி வார்னிங் கொடுக்குறார். என்ன வார்னிங்னா, பேணொணாத பெருந்துரை பெரும் தோணி. பிறவியாகின்ற கடலை கடப்பதற்கு இந்த பெருந்துரையாகின்ற படகு பயன்படும். ஆனால் இது பேணுதற்கு அரிது. இந்த படகு செலுத்துறதுங்கிறதுக்கு கொஞ்சம் சாமர்த்தியம் வேண்டும் என்று பார்க்கின்றோம். ஐயா சொன்னார், பாவை பாடிய வாயினாலே கோவை பாடுக என்று எம்பெருமானே கேட்டு பெற்றது. திருவாசகத்தினும் திருக்கோவையார் வீசம் அதிகம் என்று நான் கூறப்போகின்றேன். இது சோசோமி ஐயா திருவாசகத்தை சொல்லி நம்முடைய உள்ளத்தை எல்லாம் உருக்கிய பிறகு சொல்ல போகின்றேன். ஏன் அப்படின்னு கேட்டால், ஐயா ஏற்கனவே சொல்லியிருக்கார், சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார்னு. சொல்லிய பாட்டின் பொருளை உணர்தல் என்பதற்கு ஒரு எல்லை உண்டா? பொருள் உணர்ச்சிக்கு ஒரு எல்லை உண்டா? கிடையாது. நம்பியார் அவர் சொல்லும்போது, சொற்பொருளாய் சுருங்கா மறை 4 ஓதினான் அப்படிங்கிறார். மறை என்பதற்கு என்ன இலக்கணம்னா, சொல்லுக்கு பொருள் என்று ஒரு அகராதி டிக்ஷனரியை வச்சுக்கிட்டு பொருள் செய்துவிட முடியாது. அனுபவத்தின் அடிப்படையிலேயே வாழ்நாள் முழுவதும் பொருள் உணர்ந்து கொண்டே இருக்கின்ற வகையில் அமைவதுதான் மறை. சொற்பொருளாய் அடங்கா மறை 4 ஓதினன் அப்படின்னு படுறாரு இல்லையா திருநன்னிப்பள்ளி பஞ்சமப்பன் தேவாரம். அப்படி பார்க்கும்போது தமிழ் வரையா அப்படித்தான் இருக்கு. ஆகவே திருவாசகத்தின் பொருள் என்பதும் வாழ்நாள் முழுவதும் ஓதி உணரத்தக்கது. ஆனால் அதை ஓதி உணர்வதற்கு ஒரு கருவி வேண்டும் என்று கடவுளே நினைத்தான். கடவுள் நினைச்சாரு, திருவாசக பொருளை அவரவர்கள் இஷ்டப்படி சொல்லுவார்கள். அதெல்லாம் நம்ம அவங்கள குத்தம் சொல்ல முடியாது. என்ன காரணம்னா, அறியாமையாகின்ற அந்த திரை என்பது எல்லாருடைய உயிரையும் அந்த உள்ளத்தையும் மறைத்திருக்கின்றது. அதனால அவங்க தெரிஞ்சதை சொல்லுவாங்க. அப்போ அதில் குற்றம் காணுவது தவறு. யானையை பார்த்தவன் யானைங்கிறது 6 குருடர்கள் யானையை பார்த்து விட்டு துதிக்கையை பார்த்தவன் இப்படி இருக்கும், காலை பார்த்தவன் தூண் மாதிரி இருக்கும், உடம்பை தடவி பார்த்தவன் சுவர் போல இருக்கும் சொல்வதை போலத்தான் திருமுறைகளுக்கு விளக்கம். திருமுறைகளுக்கு தவறான விளக்கம் தந்துவிடக்கூடாது என்ற எச்சரிக்கை உணர்வோடு ஆங்காங்கு சேக்கிழார் பெருமான் மூவர் தேவாரத்திற்கு மட்டும் முனைந்து பொருள் வரைந்திருக்கிறார். திருப்பாசுரத்துக்கு சிறப்பாக செஞ்சிருக்கிறாரு. மற்ற இடங்கள்லையும் திருவெள்ளிக்குடி அந்த தேவாரத்தெல்லாம் சொல்லும்போது, இது வேள்விக்குடியிலே அவர் மணந்தார், திருத்திருத்தியிலே தழும்பினார் என்று கொண்டு கூட்டாக பொருள் செஞ்சிருக்காரு. இதெல்லாம் ஏன் அப்படி இவர் செய்யணும் அப்படின்னு கேட்டால், எங்கெல்லாம் வழுக்குப்பாறை இருக்கோ அங்கே கொஞ்சம் காஷன் பண்ணுறாங்க. இப்பொழுது திருவாசகத்திலேயோ வழுக்குப்பாறைகள் ஆங்காங்கு இல்லை, முழுவதுமே வழுக்குப்பாறை தான் திருவாசகம். அப்பொழுது திருவாசகத்தை இந்த மக்கள் நல்ல முறையிலே ஓதி உணர்ந்து ஓத வேண்டும். ஓதுதலால் உணர்தலும், உணர்தலால் தொடர்ந்து அன்போடு ஓதுதலும் நிகழ வேண்டும். திருவாசகத்தை ஏன் எல்லோரும் ஓதி உய்ய வேண்டும்? கூத்த பெருமானுக்கு ஒரு கடமைப்பாடு இருக்கின்றது. நமக்கெல்லாம் முக்தி கொடுக்குற கடமை சாமிக்கு இருக்கா இல்லையா? மாத கடைசியில் போலீஸ்காரனை அவங்க ஸ்டேஷன் எடுத்து கூப்பிடுவார். எத்தனை கேஸ் பிடிச்ச கேட்பாரா இல்லையா? அவர் கேட்குறாரோ இல்லையோ, சிவகாம சுந்தரி டெய்லியே
கூத்த பெருமான எத்தனை பேருக்கு மோஷம் கொடுத்தீங்கன்னு கேட்பாங்க. என்ன ஐயா மாதிரியே பேசணும்னு ட்ரை பண்றேன். அப்பதான் ஐயா நல்லா பேசுறாருன்னு தெரியும். அப்ப பெருமான் என்ன பண்ணுவாரு, ஏதோ ஒரு பிரிட்டெக்ஸ்டில் தானே முக்தி கொடுக்க முடியும். சரி, இவர் திருவாசகத்தை ஓதி உணர்ந்தவர், இவர் திருவாசகத்தை உணர்ந்து ஓதியவர், இவர் திருவாசகத்தை ஓதி உணர்கின்ற நிலையிலே அங்கே போய் உடன் அமர்ந்தவர். இப்படி பெங்களூரில் இந்த கருத்தரங்கத்தில் இவர் இருந்தார். சரி, திருவாசகம் மட்டும் கேட்கல, திருக்கோவையாரும் கேட்டார். ஏதோ ஒரு காரணம் சொல்லி நம்மளாம் தள்ளி விடணும். அந்த கடமைப்பாடு கடவுளுக்கு இருப்பதனால திருவாசகத்தை ஒரு கருவியாக கடவுள் கொண்டிருக்கின்றான். திருவாசகத்தை உணர்ந்தால் கடவுளை உணர்வதாகும் என்பதனால அதான் செம்பொருள் துணிவு. உருவாசம் கொண்டு உரைத்த தமிழ் மாலை, கடவுளுடைய உரு மற்றும் வாசகத்தை கொண்டு உரைத்த தமிழ் மாலை. திருவாசகம் என்னும் தேன் கற்பாந்த காலம் கடவா கடல் கடக்க தெப்பமாய் வந்து எனக்கு சேர்ந்ததே. அப்பன் உரு வாசகம் உம்மை தொகை, அப்பனுடைய உருவத்தையும் வாசகத்தையும் கொண்டு உரைத்த தமிழ் மாலை திருவாசகம் என்னும் தேன். இப்பொழுது கூத்தபெருமான் திருவாசகத்தை எழுதி கொண்டதோடு அமையாமல் திருக்கோவையாரை பாடுக என்று பணித்து எழுதி கொண்டதற்கு 2 காரணம். என்னை போல பாபரனுக்கு தோன்றுகின்ற காரணம், கொஞ்சம் உன்னித்து பார்த்தால் திருப்பெருந்துறை 658 திருவாசகம் 658 பாட்டும் திருப்பெருந்துறை பெருமானுக்கே பாடப்பட்டிருக்கின்றன. ஒரு 400 பாட்டு எனக்கு பாடக்கூடாதா? தில்லை அம்பலத்தை பற்றி 400 பாட்டு பாடி வாங்கிக்கலாமே என்று சொல்லி பெருமான் சுயநலமாக எழுதி கொண்டுதான் இருக்கலாம். ஆனால் திருவாசக பொருளை உள்ளவாறு உலகம் உணர வேண்டும் என்பதற்காக திருக்கோவையாரை எழுதி வாங்கி கொண்டார் என்பதுதான் பெரியோர்கள் துணிவு. திருக்கோவையாருடைய பெருமையை சொல்லும் பொழுது, காமன் சான்ற ஞான பனுவல் என்று பிறவி துறவியாகின்ற குமரகுரு பெருமான் சொல்றார். என்ன பொருள்? மருந்த சக்கரை கலந்து கொடுக்குற மாதிரி பிறவி நோய்க்கு மருந்தாகின்ற திருக்கோவையாருடைய கருத்து, காவிய ரசமாகின்ற நவரசம் என்ற சர்க்கரை கலந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ரசம்னு சொல்றேன், மெய்ப்பாடு என்று கூறுவார்கள். அந்த 9 மெய்ப்பாடுகளை கொண்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. திருவாசகத்தை ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி ஃபீல் பண்றாங்களாம். இந்த பிராமணாலாம் வேதம் தான் இதுங்கிறாங்களாம், சித்த புருஷர்கள்லாம் ஆகமம் தான் இதுங்கிறாங்களாம், அப்புறம் ரொம்ப இந்த வாத பிரதிவாதங்கள் பண்றவங்கள்லாம் தருக்க நூல்ங்கிறாங்களாம், தமிழ்ச்சுவை அறிந்தவர்கள்லாம் இது இலக்கணம்ங்கிறாங்களாம், சாதாரண மக்கள்லாம் ரொம்ப அருமையான லவ் டிராமா, லவ் பிக்சர் படிக்க படிக்க கீழே வைக்கணும்னு தோணவே தோணாது. நானே இப்படி வச்சது தப்பு அப்படின்னு தோணுது. லவ் ஸ்டோரி என்று சொல்கிறார்கள். ஆரணம் காணென்பர் அந்தணர், யோகியர் ஆகமத்தின் காரணம் காணென்பர், காமுகர் காம நன்னூல் இது என்பர், ஏரணம் காணென்பர் எண்ணர், எழுத்தென்பர் இன்புலவோர், சீர் அணங்காய சிற்றம்பல கோவையை செப்பிடினே. திருச்சிற்றம்பல கோவை இருக்கின்றதே, அகுதே பெருமை படைத்த ஒரு அணங்கு தெய்வம் என்று சொல்றார். அப்பொழுது திருவாசகம் சிவம் என்று சொன்னால் திருக்கோவையார் சிவகாமி. சிவகாமி கைகாமிக்கிற ஆளுக்கு தான் சிவம் முக்தி தரும். ஆகவே திருக்கோவையாருடைய பொருளுணர்ச்சி இல்லாமல் திருவாசத்தை ஓதிக்கொண்டிருந்தால் ஒரு பிறவி கிட்டும். திருக்கோவையாரை ஓதி திருவாசத்தை ஓதுகின்ற பிறவி கிட்டும். இஃப் யூ டோன்ட் பிகின் வித் தி பிகினிங், யூ வில் ஹாவ் டு எண்ட் வித் தி பிகினிங். ஓகே, திருக்கோவையார் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டா, அறிமுகம் தேவையில்லைன்னு சொல்லிட்டேன். பிறவிதோறும் அன்பு செய்கின்ற ஒரு கணவன் மனைவி, இந்த பிறவியிலே தெய்வம் இடை நிற்க, தெய்வம் என்றால் நல்வினை பயன், பான்மை வழியோடி ஒரு பசுங்கண்ணுக்குட்டிக்கு 2 கொம்பு ஒரே நேரத்தில் தானே முளைக்குது. அதை போல கண்ட அளவிலே இவர் என் கணவர் என்றும் இவள் என் மனைவி என்றும் அன்பு சமகாலத்திலே தோன்றி இருந்தாலும் அன்பினை வெளிப்படுத்துவது கணவன் தான் முதல்ல. என்ன காரணம்னா, அந்த இலக்கணத்தை எல்லாம் நமக்கு அப்பர் பெருமானை போல யாரும் காட்ட மாட்டாங்க. பெண்ணிட்டம் பண்டையது அன்று, திருநெல்லூர் திருவிருத்தம். பெண்ணிட்டம் பண்டையது அன்று, இட்டம் பண்டையதுதான், இட்டத்தின் வெளிப்பாடு என்று அங்கு இலக்கணையினாலே பொருள் கொள்ள வேண்டும். அப்பொழுது அவர்கள் வேதம் நமக்கு அளிக்கின்ற பலவிதமான திருமண வகைகளிலே தலையாயது எதுன்னு சொன்னால் காதல் திருமணம் தானா. அதுக்கு காந்தர்வம் என்று பெயர். அந்த காந்தர்வ முறையிலே இருவரும்
பெற்றோரோ சுற்றத்தாரோ உற்றாரோ உறவினரோ ஊர் மக்களோ கொடுக்க கொள்ளாமல் தானே தெய்வம் தர அந்த பெண்ணை பெற்று இன்புற்று வாழ்கின்றான். அந்த பகுதிக்கு களவு என்று பெயர். அதான் பெரும் பகுதி. அந்த களவு தான் திருப்பெருந்துறை. அதுக்கு பிறகு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் இருக்கிறாரு. அந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் தில்லையில குடுத்தனம் பண்றது தான் கற்பு என்று சொல்லப்பட்டது. அப்ப கற்பினும் களவே சுவை பயப்பது. கற்பிலே பிரிவு பெரிதாக பேசப்படும், களவிலே சேர்க்கை பெரிதாக பேசப்படும். களவிலே சேர்க்கை அரிது என்றாலும் பெரிதாக பேசப்படும், கற்பிலே சேர்க்கை எளிது என்றாலும் அரிதாக பேசப்படும், சிறிதாக பேசப்படும் என்று பார்க்கின்றோம். என்ற காரணத்தினாலே நம்ம குருநாதருடைய அனுபவத்தையே சாமி என்ன சொன்னாரு, உலகிற்கு பயன்படும் வண்ணம் உரைப்பீராக. இப்ப கடவுளே நம்ம திருவாரூர்களை பார்த்து கோவை பாடுக என்று சொன்னால், கோவை பாடுவதற்கு நம்முடைய குருநாதரை விட பொருத்தமான ஆள் இல்லை என்று பெருமான் நினைத்திருக்கிறான். அப்படி பார்க்கும் பொழுது சின்ன இடத்துலேருந்து போவோம். திருவாசகத்தினுடைய பேருண்மைகளிலிருந்து ஸ்மால் டீடைல்ஸ் ஃபேக்ட்ஸ் வரையிலும் எல்லாமே திருக்கோவையார் என்ற கிளாஸ் அந்த கண்ணாடி போட்டுக்கிட்டு பார்த்தா முன்னர் புரிந்ததை விட நன்றாக தெற்றன நமக்கு உள்ளத்திலே உணரலாகும் என்பதற்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகள் மட்டும்தான் சொல்ல போகிறேன். திருவாசகத்தில் அடிக்கடி பயில்கின்ற சொற்களை பார்த்தோம்னா தாய் என்ற சொல்லும் நாய் என்ற சொல்லும் அடிக்கடி வருதா? வருது. நாய் எங்கெல்லாம் வருது? நாயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகன், நாயான நந்தம்மை ஆட்கொண்ட நாயகன், நாய்மேல் தவிசிட்டு நன்றாய் பொருட்படுத்த தீமேனியான், நாயிற் கடைப்பட்ட நம்மையுமோர் பொருட்படுத்து தாயிற் பெரிதும் தயாவுடைய தம் பெருமான் என்றெல்லாம் தன்னை நாய் என்று சொல்லிக் கொள்கிறார். ஆனால் ஒரு இடத்துல மட்டும் சொல்றார், நாய் என்று சொன்னதோடு அமையாது, நாயிற்கடையாம் நாயேன் அப்படிங்கிறார். நாயிலே மட்டமான நாயின்னு சொல்லிருக்கிறார். இப்போ இங்கு ஒரு ஐயம் வருகின்றது. மேலெழுந்த வாரியாக சிறியோர் பெரியோர் எல்லாரும் திருவாசகத்துக்கு உரை கண்டிருக்கிறார்கள். உரை கண்ட பெருமக்களிடத்திலே நான் குறை காணவில்லை. ஆனால் திருக்கோவையாரை கொண்டு ஒரு உரை காண்போம் என்று சொன்னால் அது செம்பொருளாக திகழும். திருக்கோவையார்ல நாய் ஒரு இடத்துல தான் வருது. ஏன்னா திருக்கோவையார் திருவாசகத்தை சுருக்கி கொடுப்பது, ஆனால் எங்கெல்லாம் ஐயம் இருக்கோ அங்க மட்டும் முடிச்ச விழ்ப்பது என்று பார்க்கின்றோம். நாயிற்கடையாம் நாயினா என்ன அர்த்தம்? நான் நாய். நாய் என்று சொல்வதற்கு பெரியோர்கள் கொடுக்கின்ற விளக்கம், நாய் உண்டு உமிழ்ந்ததை மீண்டும் வெட்கமின்றி உண்ணும். நாமெல்லாம் அப்படி தானே, சாப்பிட்டா அல்வாவையே தான் சாப்பிட்றோம், திரும்பவும் கண்ட இன்பங்களே தான் நுகர்கின்றோம் இல்லையா? போதும் என்ற எண்ணம் வருதோ? இன்ப நுகர்ச்சிக்கே ஒரு கால எல்லை உண்டு. ஆனால் திரும்பவும் என்ன ஆகுது? பழைய குருடி கதவை திரடி என்று சொல்லி தானே போகின்றோம். அப்பொழுது நாயினுடைய பண்பு என்பது நம்மிடத்திலே பொதுவாக காணப்படுகின்ற ஒரு பண்பு தான். அப்போ அந்த நாயை விட மட்டமான நாயின்னு சொன்ன அது என்ன? அது சொறி பிடிச்ச நாயா? இல்லை மக்களிடத்திலே சாதி காணப்படுவதை போல நாயினிடத்திலே சாதி காணப்படுகின்றதா? சாதி எல்லா இடத்திலும் காணப்படுகின்றது, அது வேறு விஷயம். ஆனால் அந்த சாதியினால் தாழ்ந்த ஒரு நாயை கூறுகின்றாரா, இல்லை நோய்வாய்ப்பட்ட நாயை கூறுகின்றாரா, கண்ணு தெரியாத குருட்டு நாயை கூறுகின்றாரா, சொறி நாயை கூறுகின்றாரான்னா சொல்லலை. அவர் எந்த நாயை கூறுகின்றார் என்ற விளக்கம் திருக்கோவையாரில் தான் இருக்கு. திருக்கோவையார் நாயை பெருமைப்படுத்துகின்றது. எங்க சொல்றார் அப்படின்னு கேட்டா, திருக்கோவை 343 பொருள்வயிர் பிரிவு என்ற அதிகாரம் 24வது அதிகாரம், அதுல 12வது பாடல் நெஞ்சொடு புலத்தல். தலைவன் சம்பாதிக்கிறதுக்காக வெளியில போயிருக்கான். அன்பான மனைவியை விட்டு விட்டு சம்பாதிக்க வந்திருக்கிறேனே, என் மனசு கொடிய மனசு, கடிய மனசு, பேயோடு பழகினால் கூட பிரிதல் அரிது என்று பெரியோர்கள் கூறியிருக்கிறார்கள். தேவாரம் திருவாசத்திற்கு முன்னதே என்பதற்கு ஒரு சிறு எடுத்துக்காட்டு. பல எடுத்துக்காட்டுகள் உண்டு, கலந்துரையாடலில் பார்ப்போம். மூவர் தமிழ் திருவாசத்திற்கு முந்தையது என்பதற்கு பல காரணங்கள் இடையே வைத்திருக்கிறேன், சிற்றறிவு கட்டிய வரையிலும். கலந்துரையாடலில் வாய்ப்பு இருந்தால் பார்ப்போம். இப்போ சொல்றாரு, நாய்வையின் உள்ள குணமும் இல்லேனை நற்றொண்டு கொண்ட தீவையின் மேனியன் சிற்றம்பலவன். நாயிடம் இருக்கின்ற நல்ல குணங்களிலே யாதொன்றும் இல்லாத என்னை பெருமான் அடிமை கொண்டான். தொடர்ந்து சொல்லணும்னா, சிற்றம்பலமன்ன சின்மொழியை பேய்வையினும் அரிதாகும் பிரிவு எளிதாக்குவித்து செய்வையிற் பொந்த நெஞ்சே அஞ்சத்தக்கது உன் சிக்கனவே. உன்னுடைய தைரியம் ரொம்ப மோசமானது, நான் பயப்படுறேன் உன்னுடைய தைரியத்தை பார்த்து அப்படின்னு சொல்றான். பேயோடேனும் பிரிதொன்று இன்னாது என்பர் பிறரெல்லாம் என்று பார்க்கின்றோம். இப்பொழுது நாயிட்ட என்ன நல்ல குணம் இருக்கு? நாயிடம் நல்ல குணம் இருக்கின்றது.
அந்த குணம் என்கிட்ட இல்லைன்னு சொல்றாரு. ஒரு மனிதன் நாயை வளர்க்குறான், குரங்கை வளர்க்குறான், பூனையை வளர்க்குறான்னா குரங்கு ஊட்டும் பொழுதே பிடுங்கி தின்னும், பூனை வளர்ப்பவன் வீட்டிலேயே திருடி தின்னும், நாயை அடித்தாலும் வாங்கி கொண்டு கொடுத்தால் தின்று அடங்கி இருந்து தலைவன் முன்னால் உயிர் துறக்கும். என்ன உயர்ந்த பண்பு! இப்பொழுது நாயிற்கடையாம் நாயன் என்பதை எப்படி பொருத்திக் கொள்ள வேண்டும் கேட்டா, அடியேன் நாய் பிறவி எடுத்திருந்தால் அந்த நல்ல குணங்கள் என்னிடம் பிறவி வசமாக தங்கும் இல்லையா? நாயாகின்ற பிறவியை எடுத்திருந்தால் நாய்க்குரிய நல்ல குணங்கள் பிறவி எடுத்ததன் காரணமாக என்னிடம் தங்கும். அடியேனை நரனாக நீ படைத்ததனால் நாயினுடைய அவல குணங்களை மட்டும் பெற்று நல்ல குணங்களை கைவிட்டிருக்கின்றேன் என்ற காரணத்தினால நாயிற்கடையாம் நாயன் என்ற அந்த வழக்கு வந்தது. அதற்கு திருக்கோவையார் தான் காரணம் என்று. தாயை பற்றி நிறைய இடத்துல சொல்றாருல்ல, ஒரு 15 இடம் நினச்சிருக்கேன், விடுபட்டிருந்தா நீங்கள் சொல்லுங்க. ஆன்மநாத குருவை அவருக்கென்று ஒரு மந்திரராஜம் என்ற அர்ச்சனை இருக்கு. அது என்ன சொல்லுது? தாயன்பின் கடல் என்று சொல்லுகின்றது. தாயன்பே சின்ன குளமா இல்லாம சமுத்திரம் போல எல்லை காணப்படாது இருந்தால் அதுதான் எங்கள் திருப்பெருந்துறை பெருமான். தாயன்பின் கடல். அவனை திருவாசன் சொல்லும் பொழுது தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே, சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி, தாயிலாகிய இன்னருள் புரிந்த என் தலைவன் அன்னையொப்பாய் எனக்கு அத்தனொப்பாய், நாயேனை தாய்போல் தலையிழித்திட்டு தாயான தத்துவன் திருவம்மானில தாயான தத்துவனை தானே உலகெழுமாயானை அப்படிங்கிறார். தாயுற்று வந்தென்னை ஆண்டு கொண்ட தன் கருணை தேயுற்ற செல்வன். தேயு என்றால் ஒளி, கருணையாகின்ற ஒளியை கொண்ட பெருமான். தாயானை ஈசற்கே சென்றுவதாய் கொத்தும்பி. ஒரு குழந்தை சின்ன சின்ன காரியம் பண்ணும்போது அம்மா பிழை பொறுப்பாளாம். அப்பாவுக்கு பரமாறும் போது வடை அப்பளம்லாம் போடுன்னு விட்டுருவா. தனக்கு அந்த குழந்தை பரமாறும் போது சாம்பாரை ஊற்றும்பா. சாம்பாரை தவறி காலில் ஊற்றிருச்சுன்னா அம்மா பொறுத்துப்பா, அப்பா பொறுத்துக்க மாட்டார். அதனால சீயேதும் இல்லாதன் செய்வழிகள் கொண்டருளும் தாயான ஈசன். அப்பாவுக்கும் குழந்தைகிட்ட அன்பு இருக்குனாலும் பொறுமை கிடையாது. கடவுளுடைய பொறுமை தாயினுடைய அன்பு. என்ன காரணம்னா கமையார் கருணை என்று சொல்கின்றார் 7வது திருமுறையில். பொறுமை மிகுந்த அன்பு. அன்பு பத்தாது, அதோடு பொறுமை இருக்க வேண்டும். அந்த தாயை விட பொறுமை யாருக்கு இருக்குன்னா எம்பெருமானுக்கு தான் இருக்கு. அந்த எம்பெருமான் அந்த பொறுமையை வெளிக்காட்டுகின்ற ஒரே மூர்த்தம் குருமூர்த்தம் தான். அந்த குருமூர்த்தத்தை அவரவர் தத்தம் குருநாதனிடத்திலே காண வேண்டும் என்பதனால தான் அந்த திருப்பெருந்துறை பெருமானுடைய மூர்த்தத்தை சொல்லும் பொழுது காணோனா திருக்கோலம்ங்கிறார். இது மாகேஸ்வர மூர்த்தங்களில் போய் தேடாத, மற்ற இடங்களில் தேடாத. அவரவரை பெற்ற தாய் ஒருத்தி இருப்பதை போல அவரவருக்கென்று இந்த பிறவியிலே அஞ்செடுத்து உபதேசிக்கின்ற ஒரு குருநாதன் உண்டு. அவனை நீ உன் அருகிலே காண வேண்டும் என்பதனால தான் காணோனா திருக்கோலம் என்று இந்த குருநாதனுடைய கோலத்தை கூறுகின்றார் என்று பார்க்கின்றோம். அப்புறம் தாயிற் பெரிதும் தயாவுடைய தம்பெருமான், தாதாய் மூவேழ் உலகுக்கும் தாயே நாயேன் தனையாண்ட பேதாய் அப்படின்னு சொல்றார். என்ன போய் ஆட்கொண்டாயே, அறிவு இருக்கா உனக்கு என்று கேட்கின்றார். அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே, பால் நினைந்துட்டும் தாயினும் சால பறிந்து தாயாய் முலையை தருவானே, தாயே என்று உன் தாளடைந்தேன். கடைசியில தாயில தான் முடிக்கிறார். அம்மை எனக்கு அருளியவாறு ஆர்வருவார் அச்சோவே. சரி, இவ்வளவு இப்படி 15 இடத்துல தாயை பத்தி சொல்லியிருக்கிறாரு. இந்த எல்லா இடத்துலையும் இன் என்ற உருவு இருக்கின்றது. அது நீக்கப்பொருளிலே வருகின்ற 5ஆம் வேற்றுமை உருவு என்று பெரியோர்கள் கருதவில்லை, ஒரு இடத்தை தவிர. அது ஓம உருவு, தாயை ஒத்த அன்பினை செய்பவன். ஆனால் தாய் அன்பிற்கும் கடவுளுடைய அன்பிற்கும் என்ன வேறுபாடுன்னு கேட்டா, தாய்க்கு அன்பும் உண்டு அறியாமையும் உண்டு என்பதனால 2 இட்லி கூட போட்டுக்கன்னு சொல்லி நம்மளை தூங்க வச்சிருவா. ஆனா பெருமான் ஊனினை சுருக்கி உள்ளொளி பெருக்குவான், தேவைப்படும் போது தேவைப்பட்டதை கொடுப்பான். இந்த உயிரினை கசக்க வேண்டும்னா கசக்குவான். அந்த கருணை அவனிடத்தில் உண்டு. பெருமானிடத்திலே அறியாமை இல்லை, தாயின் அன்பு இருக்கின்றது. நம்மை பெற்ற தாயிடத்திலே பெருமானுடைய அன்பு இருக்கின்றது, அவளுடைய அறியாமையும் இருக்கின்றது. தாயிடத்திலே பெருமானுடைய அன்பே இருக்கின்றது என்று நான் சொல்றேன். என்ன காரணம்னா, பெருமான் செய்கின்ற 5 தொழிலே தலையாயது படைப்பு தான். படைக்கப்படாத உயிருக்கு முக்தி இல்லை என்பது சைவத்தினுடைய அடிப்படை என்ற காரணத்தினால சம்பந்த பெருமானுடைய அவதாரத்தை சொல்லும் பொழுது பெருமானுடைய பஞ்ச கிருத்தியங்களிலேயே படைப்பு சிறப்பினை பெறும் வண்ணம் சம்பந்தரை படைத்தார். என்னது 22 காரணத்தில் ஒரு காரணம். அது பஞ்ச கிருத்தியங்களிலே உயர்ந்தது. இது
அம்மா தான். பஞ்சாக்னி வித்தையை பார்க்கும் பொழுது தாய் வயிற்றுக்கு வந்தால்தான் பிறவி கணக்கிடப்படும். ஆகாசத்தில் இருக்கும்போதும் பிறவி கணக்கிடப்படாது, பூமிக்கு நீரா வந்தாலும் பிறவி கணக்கிடப்படாது, தந்தை வயிற்றிலே விந்துவாக இருந்தாலும் பிறவி கணக்கிடப்படாது, தாய் வயிற்றிலே வந்த பிறகுதான் பிறவி, மனித பிறவி என்று கணக்கிடப்படுகின்றது என்பதனால தாயினுடைய அன்பு என்பது கடலுடைய அன்பிற்கு இணையானது, கடலுடைய அன்பு என்பது தாய் அன்பிற்கு இணையானது. இப்ப ஊம உருபு தான் அது, அது வேற்றுமை உருபு அன்று என்பதற்கு என்ன காரணம்னா, ஊமை என்பது அறிந்ததை கொண்டு அறியாததை உணர்த்துவது என்பதனால நாமெல்லாம் தாய் அன்பை நுகர்ந்திருக்கின்றோம். நமக்கு ஒரு குருநாதன் கிடைச்சார்னா அம்மா மாதிரி வச்சுப்பார், தாயான தத்துவன். இப்போ ஒவ்வொரு அம்மாவும் பெண் குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுக்கும்பொழுது அந்த குழந்தை பயப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன சொல்லுவா, அப்பா என்னை வச்சுட்டு இருக்கிற மாதிரி உங்க ஆத்துக்காரன் உன்னை வச்சுப்பார், நீ பயப்படாம கல்யாணம் பண்ணிக்கோ சொல்றது இல்லையா? அது போல குருநாதனை கண்டாலும் பயப்படும். அதனால்தான் அவர் பையவே குடுபொந்து பாசமெனும் தாழ்வுருகின்றார். இந்த உலக பற்றினை விட்டு விட்டு யான் எனது இன்னும் செருக்கறுப்பானுக்கு வானோர் உலகம் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். நீ வா வானோர் உலகத்துக்கு அழிச்சிட்டு போறேன்னு சொன்னா வேண்டவே வேண்டாம், உன் ஒருத்தனுக்காக பலவற்றை நான் துறக்க வேண்டுமா என்று அஞ்சுவோம். அப்ப சாமி என்ன பண்றாரு, பையவே கொடு போகின்றார். அந்த பெருமானுடைய அன்பு என்பது தாயை ஒத்த அன்பு. தாய் நம்மளை கஷ்டமான காரியங்களை செய்ய வைக்கிறதுக்கு கூட அன்பா கொண்டு போய் இன்ட்ரோடியூஸ் பண்ற அந்த அன்பு. அதுல ஒரு இடத்துல மட்டும் தாயினும் சாலப்பறிந்து என்று வருகின்ற இடத்துல அந்த உண்மை காரணம் பற்றி என்பது நீக்கப்பொருளில் வருகின்ற 5ஆம் வேற்றுமை உருபு என்று கடைபிடிக்கின்றோம். சரி, இந்த தாய் அன்பு என்பது ஆண்பாலருக்கும் பெண்பாலருக்கும் பொது தானே. ஆம்பளை குழந்தையா இருந்தாலும் பொம்பளை குழந்தையா இருந்தாலும் அம்மா நன்னா தானே வளர்க்கிறார். ஆனால் தாயினுடைய அன்பினுடைய தேவை என்பது தாய்க்கு ஒத்த அன்பு இருந்தாலும் கூட தாய் அன்பின் தேவை என்பது ஆண் குழந்தையை விட பெண் குழந்தைக்கு அதிகம். யாரும் மறுக்க மாட்டீங்களே. இப்ப நம்ம ஐயா சொன்னாரு, உடம்பால் ஆணா இருந்தாலும் உள்ளத்தால் பெண்ணா இல்லாத வழி நீ கடவுள் நெறிக்கு ஆசைப்படாதே அப்படின்னு ஐயா சொல்லிட்டார். சோசோமி ஐயா சொல்லிட்டார், நீ ஆசையே படாத, நீ உலகிலுக்கு தான் லாயக்கு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னதுதான் அது. ஆணுடைய உடம்பு என்பது உலகத்திலே பலவிதத்திலே உபயோகமா இருக்கு, ஆனால் பெண்ணுடைய உள்ளத்தை கொள்ள வேண்டும். அந்த பொசசிவ் நேச்சர், எம்பெருமான் என்ற எண்ணம். ஓரொருகால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொருகால் வாயோவாள் அவள் யார், காரைக்கால் அம்மை. பார் ஒருகால் வந்தனையாள், இந்த பாரிலே ஒப்பற்ற காலென்று கூடப்படுகின்ற காரைக்காலிலே வந்தனையாள், அவள் வாழ்ந்த காலத்திலேயே பூசிக்கப்பட்டவள். பேரரேற்கு இங்கனே பித்தொருவர் ஆமாறும் ஆரொருவர், ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர். கடவுளை போல இந்த அன்பினை கொடுக்க வல்லவன் யார், அம்மையாரை போல அந்த அன்பினை பெற வல்லவர் யார் என்று மத்தியம தீபமாக இருந்து ஆரொருவர் என்பது 2 பக்கம் போறது. அப்பொழுது சிறிய பொருள்கள் சிறிய ஆர்வத்தை தான் தரும், சிறிது நேரத்திலே நமக்கு உவர்ப்பு தோன்றும். பெரும்பொருள் தான் ஏனைய பொருளிலே வைத்திருக்கின்ற பற்றுக்களை இயல்பாக அறச் செய்து தன்னிடத்திலே பேர் ஆர்வத்தை உண்டாக்கும். ஆகவே ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர் என்பதனால அம்மையாரை ஆட்கொண்ட கடவுள் தான் கடவுள், சிவபெருமான் தான் கடவுள். அருக்கனில் சோதி அமைத்தோன், திருத்தக மண்ணில் திண்மை வைத்தோன்லாம் பார்க்கிறோம் இல்ல, அதெல்லாம் சொல்லிட்டு மண்ணில் வெளிப்பட திண்மை வைத்தோன்கிறார். வெளிப்பட மண்ணில் திண்மை வைத்தோன் என்பது என்ன பொருள், சாமி தான் எல்லா பொருளிடத்திலும் அந்தந்த தர்மத்தை வைத்திருக்கிறார். அப்படி பார்க்கும்போது மண்ணிலே திண்மை என்பது கடவுள் வைத்தது. கடவுள் வைத்ததுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறோம், நம்முடைய அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி நம்மளை டிஸ்மிஸ் பண்றார். டிஸ்மிஸ் பண்ண உடனே இவர் தான் ரொம்ப நாள் முன்னாடி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாருன்னு தெரியுது. அப்பொழுது மண்ணிலே இருக்கின்ற திண்மையை விலக்கியவன் தான் மண்ணிலே திண்மை வைத்தான், இதனை அவன் வெளிப்பட செய்தான் அப்பர் பெருமானுக்காக. அப்படி அப்பர் பெருமானுக்காக வெளிப்பட மண்ணிலே வைத்த திண்மையை தான் மாற்றியதனாலே தன்னை கடவுள் என்று உணர்த்தியவன் இருக்கின்றானே, அவனே அருக்கனில் சோதி வைத்தோன். அருக்கனில் சோதியை வைத்தவன் யார் என்று வெளிப்படவில்லை, மதியில் தன்மை வைத்தவன் யார் என்று வெளிப்படவில்லை. ஆனால் மண்ணில் திண்மை வைத்தவன் யார் என்று வெளிப்பட்டது அப்பர் பெருமானுடைய வாழ்க்கையில என்று ஏன் பொருள் கொள்ளக்கூடாது என்று பார்க்கின்றோம். பண் சுமந்த பாடல் என்று சம்பந்த பெருமானுடைய பாடல் தான் சொல்றார். அதுக்கப்புறம் ஏதவன் பேர் ஏதவன் ஊர் ஆருற்றார் ஆரையலார் ஏதவனை பாடும் பரிசுங்கும் போது எல்லாம் அவன் ஊர் எல்லாம் அவன் பேர்னு சொல்றது சிறப்பு கிடையாது. வழி கேட்கிறவங்களுக்கு இந்த இந்திரா நகர் சங்கீத பவனுக்கு எப்படி வருதுன்னா, எந்த கிராஸ்ல வேணா போங்கன்னா சொல்றது, நிற்கிற இடத்துல இருந்து கரெக்டான வழி சொல்லணும்.
நாம் நிற்கிற இடத்துலேருந்து சொல்லும்போது ஏதவன் ஊர் என்றால் திருப்பெருந்துறையவன் ஊர், ஏதவன் பேர் என்றால் தென்னன் பெருங்கருணையாளன் என்பதவன் பேர், ஆர் உற்றார் என்றால் இறைவன் அடியார்கள் அவனுக்கு உற்றார், ஆர் அயலார் என்றால் ஈசனை பொது நீக்க அறியாது எல்லா தெய்வங்களுக்கும் ஒப்பாக நினைக்கும் மக்குகள் அயலார். ஏதவனை பாடும் பரிசு பண் சுமந்த பாடலாகின்ற மூவர் தேவாரம் அவனை பாடும் பரிசு சொல்றாரு. அது போட்டோம், நம்ம டிவைட்டாரோம். இப்ப தாயினுடைய தேவை என்பது பெண்ணுக்கு அதிகம். ஏன் பெண்ணுக்கு அதிகம்னா, அந்த தாய் அன்பு பெண்ணை எப்படி காப்பாத்துறதுன்னா, ஆம்பளை பிள்ளைய சாப்பாடு போட்டு காப்பாற்றுறதோடு அமையாமல் பெண்ணை நாணம் காப்பாற்றுவதை போல காப்பாற்றுகின்றது இல்லையா? நாணம் ஒரு பெண்ணை எப்படி காப்பாற்றும்? ஒரு பெண் குழந்தை பிறந்தது முதல் அவள் வளர வளர அவளுக்கு நாணமும் உடன் தோன்றி வளர்கின்றது. சின்ன குழந்தையா இருக்கும்போது பட்ட வெட்கத்தை விட பெரிய குழந்தையா இருக்கும்போது அதிக வெட்கப்படுறோம். இப்ப வெட்கத்தை கைவிடுதல் என்பது பெண்மைக்கு மாறான இயல்பு. அப்பொழுது நாணம் என்பது பெண்ணை தாய்போல் காப்பாற்றும் என்று திருவாசகத்திலே வருகின்ற தாய் என்பது யார் என்பதை திருக்கோவையார் காட்டுகின்றது. அது சோறு போட்டு வளர்க்கிற தாய் இல்ல, சோறு போட்டு வளர்க்கிற தாயை விட பெருமான் உயர்ந்தவன் என்று அந்த பிடித்தபத்தில் சொல்லியாச்சு. மற்ற பெருமானுடைய அன்பிற்கு இணையான அன்பினை செய்கின்ற தாய் யாருன்னு கேட்டா நாணம் என்ற தாய். அது அந்த நாணத்தையும் கைவிட்டு கற்பினரியை கடைபிடிக்க வேண்டும் வருது. அதுக்கு என்ன பொருள் அப்படின்ட்டு ஐயா சொன்ன பொருள் தான் நான் சொல்றேன். ஒரு சின்ன பாயிண்ட் கூட டிவியேட் ஆகல. நாணம் என்பது என்னன்னா, ஒரு நல்ல குடியில பிறந்திருக்கிறோம், அந்த குடிக்கு கெட்ட பேர் உண்டாகும் வண்ணம் நம்ம ஒரு காரியம் செய்யலாமா? அதுக்கு நாம் நாணம் வேண்டாம். நாணம் என்பது ஆண்பாளருக்கும் பெண்பாளருக்கும் பொது. இப்பொழுது பெண்மனம் இல்லாத உயிர் கடவுள் நெறிக்க ஆசைப்படக்கூடாது. நம்ம குருநாதர் என்ன சொல்றாரு, ஒரு குயில் கூவுது, குயிலே நீ கூன்னு கூவாத, நீ எப்படி தெரியுமா கூவணும், தென்னா தென்னா என்று கூவ வேண்டும். அப்படி கூவினா நான் உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் ஆவேன் என்று சொல்றேன், பாய் ஃப்ரெண்ட் ஆவேன்னு சொல்லலையே. உன்னை உகப்பன் குயிலே உன் துணை தோழியும் அவன் என்பதனால ஆல்ரெடி திருவாதிரடிகள் பெண் தான். இல்லை என்றால் குயிலுக்கு தோழனாக தானே ஆக முடியும். அவர் தோழியாக ஆகின்றார் என்று சொன்னாலே அவர் பெண்ணாக ஆகிவிட்டார். உள்ள தலைவிலேன்னு பார்க்குறோம். பல இடங்களிலே திருவாசகத்திலே பெண் இன்பத்தை மட்டப்படுத்திருக்குங்கிறதுனால பெண்களை மட்டப்படுத்தி தான் நினைக்கக்கூடாது. திருவாசகம் ரொம்ப நுண்மையாக சொல்லுது. என்னன்னா, தனியனேன் பெரும் பிறவி பவ்வத்து எவ்வ தடந்திரையால் எற்றுண்டு பற்றொன்றின்றி கனியனேர் துவர்வாயார் என்னும் காலார் கலக்குண்டு காமவான் சுரவின் வாய்ப்பட்டுங்கிறார். அப்ப பிறவியாகின்ற கடலிலே பெண் என்ற டெம்பஸ்ட் சூறாவளி காத்திலே சிக்கி கொண்டிருக்கிறோம். சூறாவளி காத்திலே சிக்கி கொண்டவன் சூறாவளி நின்ற பிறகு நீஞ்சி கரையேறிடலாம். ஆனால் சூறாவின் வாயிலே அகப்பட்டவன் இறந்தே போவான். அருகிலே இருக்கின்ற பெண் காற்றுக்கு சமானம். அவள் அருகில் இல்லாத போது நம் நினைவிலே இருக்கின்ற பெண் அதை தான் மறுக்கிறார். அந்த நினைவிலே இருக்கின்ற பெண்ணுக்கு காமம் என்று பெயர். அவள் சுறாவினை போல உன் வாழ்வை குடிப்பவள். திருமுறைகள்லாம் தெளிவாக தான் இருக்கு. என்ன ஐயா கூட ஒரு பாட்டு சொன்னார், மாதர் திரைபுற காமச்சுரவெறிய. அந்த டிஃபரன்ஸை அடிக்கடி காட்டுறார் என்று பார்க்கின்றோம். இப்பொழுது திருவாசகத்திலே 15 இடங்களில் சொல்லப்பட்ட தாய் யாருன்னு கேட்டா உலக ஒழுக்கம். அந்த தாய், அந்த தாயையும் மீறி கடவுளுடைய அருளை பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு நம்ம பெண்ணாக இருக்க வேண்டும். அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள். எந்த அன்னையை நீத்தாள்? திருக்கோவையார்ல வருது, இந்த பாவி முதல்ல என்ன விட்டுட்டாடி அப்படின்னு நற்றாய் சொல்ற. பெற்ற தாய் என்ன சொல்ற, எல்லாரையும் விட்டுட்டு போனா, தோழியை விட்டுட்டு போனா, செவிலியை விட்டுட்டு போனா, தான் வளர்க்கிற கிளியை விட்டுட்டு போனா, அடிக்கிற பந்தை விட்டுட்டு போனா, ஆனால் எல்லோருக்கும் முன்னாக என்னை விட்டு விட்டு போனாள். அந்த யான் யாருன்னு கேட்டா நமக்கு உலகத்திலே உலகத்தோடு ஒட்டாது இருக்கின்ற செயல்களை செய்வதற்கு இருக்கின்ற நாணம். அந்த நாணம் என்பது அடியார்களுக்கு இல்லை. சிறுத்தொண்ட நாயனாருக்கு இருந்ததா? இயற்பை நாயனாருக்கு இருந்ததா? இல்லையே. அந்த அச்சம், அந்த கூச்சம் அவர்களுக்கு இல்லை. கூசாதார் நெஞ்சு தஞ்சே குடிகொண்ட குழகன்கான் கச்சியகம திருத்தாண்டவம். நேசன்கான் நேசர்க்கு நேசம் தன்பால் இல்லாத நெஞ்சத்து நீசர் தம்மை கூசன்கான் கூசாதார் நெஞ்சு தஞ்சே குடிகொண்ட குழன்கான். அந்த கூச்சம் தான் தாய். அந்த தாயினும் சிறந்தவன் சங்கரன். அப்படி பார்க்கும்பொழுது அந்த தாயை பற்றி சொல்லும் பொழுது தோழி சொல்றா, தாயிற் சிறந்தென்று நான் தையலாருக்கு அந்நான் தகைசால் வேயிற் சிறந்த மென் தோழி தின்கற்பின் விழுமிது அன்று ஈங்கோயிற் சிறந்து சிற்றம்பலத்தாடும் எம் கூத்தப்பிரான் வாயிற் சிறந்த மதியிற் சிறந்த மதினுதலே.
தாயை விட சிறந்தது ஒரு பெண்ணுக்கு நான் என்பதனால நாணம் சிறந்தது என்பது அடிப்படையாகின்றது. நல்லா கவனிங்க. காசியை விட திருவையாறு அதிகம் நான் சொல்லுவேன் என்று சொன்னால் காசி அதிகம்னு அர்த்தம். காசி மிக உயர்ந்த ஊர், அதை விட உயர்ந்த ஊர் திருவையாறு. ஒரே காரணம் தான், காசிக்கு போற செலவு இல்லை. நான் பிறந்த ஊர்ல எனக்கு காசி கிடைக்குதுன்னா காசிக்கு போற செலவு இல்லை. தட் மேக்ஸ் தி ஒன்லி டிஃபரன்ஸ். போத் ஆர் ஈக்குவல். அப்ப நாணத்தை விட கற்பு சிறந்ததுன்னா நாணம் மிகச்சிறந்ததுன்னு அர்த்தம். மாலரியா நான்முகனும் காணா மலையினா மாலும் நான்முகனும் பெரியவர்கள் அர்த்தம். அவர்களை இழிவுபடுத்தக்கூடாது. அயனோடு மால் நமக்கு அந்நியம் இல்லை வயனம் பெருவீர வானவராலே சொல்றாரா? திருமுறை சொல்லுது, திருமுறைக்கு எதிராக போகக்கூடாது. அப்ப வந்து தாய் போல நாணம் சிறந்தது. ஆனால் நாணம் கூட கணவனுடைய இச்சைக்கு ஆட்படும் பொழுது நாணம் கைவிடத்தக்கது. கணவன் குருநாதன், குருநாதர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நான் பிறந்த குலத்துக்கு ஏற்ற ஆச்சாரத்தை கடைபிடிக்கின்றேன். குருநாதர் சொல்றாரு, அதெல்லாம் இனிமே உனக்கு வேண்டாம், நான் சொல்றதை நீ கேட்டு நடந்துக்க அப்படின்னு சொன்னார்னா அந்த நாணத்தை கைவிட வேண்டும். அந்த நாணத்தை பற்றி சொல்லும் பொழுது குலம் கொடுத்து கோள் நீக்க வல்லான், முதலிலே நற்குடி பிறப்பை கொடுப்பான், அப்புறம் என்ன பண்ணுவார் சாமி? அப்பூதரிகளை போல ஆக்குவார். குலம் கொடுத்து கோள் நீக்க வல்லான். அது அப்படியே சுருக்கினார் நம்ம குருநாதர். குலங்கெடுத்தாய் கெடுத்தாய் என குற்றம், நாணத்தை நீக்கினாய், என்னிடத்திலிருந்த குற்றத்தை போக்கினாய். அப்பொழுது இதுவரையிலும் குணமாக இருக்கின்ற நாணம் குற்றமாக எப்பொழுது கருதப்படும்? குருநாதன் கிட்டிய பிறகு கருதப்படும். கணவன் கிட்டிய பிறகு ஃபர்ஸ்ட் யாருக்கு யாரை ஏமாத்தவன்னா அம்மாவை தான் ஏமாத்துவாளாம். அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்தாள். அதெல்லாம் சரி, நமக்கு கொஞ்ச நேரம் இருக்கிறதுனால திருவாசகத்தினுடைய மெயின் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, திருமுறைகள் முழுவதுமே மெயின் மெசேஜ் மகேஸ்வர மாகேஸ்வர பூஜை ஆகின்ற வழிமுறை தான். அதில் வருகின்ற மற்ற ஏனையெல்லாம் டீட்டெயில்ஸ் தான், ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ். ஆனால் எது நமக்கு பாதை என்று கேட்டால் இறைவனை வழிபடுக, இறைவன் அடியார்களை வழிபடுக, மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணென தொழுதல் என்பதுதான் 12 திருமுறைகளுடைய சென்ட்ரல் தீம். வேதங்களுக்கும் அதுதான் தீம். வேத உள்ளுரையாவன விரிபுனல் வேணி நாதர் தம்மையும் அவர் அடியாரையும் நயந்து பாதம் அர்ச்சனை புரிவதும் பணிவதும் என்றே காதலாலவை இரண்டுமே செய்கிறது உடையார் யார் என்று கேட்டால் நீலநக்க நாயனார். இப்பொழுது திருவாசகம் என்ன சொல்லுது? அன்பிற்கு இலக்கணம் வகுக்கின்றது. அன்பிற்கு 2 தலையாய இலக்கணங்களை திருவாசகம் சொன்னது. முதல் இலக்கணம் என்னன்னா, அன்பு உடையவர் தன்னுடைய அன்பு இன்மையை உணர்வார். நான் எவ்வளவு செஞ்சேன், அதுக்கெல்லாம் ஒன்றும் ரெசிப்ரோகேஷனே இல்லை, ஒரு கன்சிடரேஷனே இல்லை அப்படின்னு சொன்னா நாம் அன்பு செய்யவில்லை, நாம் ஒரு மெர்ச்சாண்டிஸ் தான் பண்ணியிருக்கிறோம், நம்ம ஒரு வியாபாரி. அன்பு உடைமை என்பதே அன்பின்மையை உணர்வது தான். எங்களுக்கு அன்பே இல்லை, எந்த மனைவி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்கள் வீட்டுக்காரர் கஷ்டப்படுறார், அவர் நல்லாவே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்க அன்பானவங்க. எங்கள் அப்பா விவரம் தெரியாமல் இவனுக்கு கழுத்தை நீட்ட வச்சுட்டார்னு சொன்னால் அன்பு இல்லாதவர்கள். அன்பு உடைமை என்பது யாண்டும் தன் அன்பு இன்மையை உணரும். அது திருவாசகம் எங்க சொல்லுதுன்னா, நான் தனக்கு அன்பின்மை நானும் தானும் அறிவோம், தான் என்னை ஆட்கொண்டது எல்லாரும் தாம் அறிவார். தன்னுடைய அன்பின்மையை மட்டும் அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணல, தலைவனுடைய தலைமைப்பாட்டையும் சொல்றார். தலைவன் என்பவன் வண்ணானுக்கு வண்ணாத்தி மேல ஆசை, வண்ணாத்திக்கு கழுத மேல ஆசை என்பதிலேயே வாழ்க்கை முடிந்து விட்டது. வண்ணானுக்கு வண்ணாத்தி மேல ஆசை, ஆனா வண்ணாத்திக்கு கழுத மேல ஆசை. என்ன காரணம்னா கழுத கூட தான் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்றா. நாமெல்லாம் கழுதையாகின்ற உலகத்திற்கு கூட தான் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்றோம். அதனால நமக்கு உலகப்பற்று தான் அதிகமா இருக்கு. கடவுள் கூட ஸ்பெண்ட் பண்றது குறைச்சலா இருக்கு. அப்ப இதுக்கு என்ன சொல்யூஷன் கேட்டா, கடவுள் கூட ஸ்பெண்ட் பண்ற டயத்தை இன்க்ரீஸ் பண்றது தான் ஒரே டோஸ் மருந்து, அதுதான் என்று பார்க்கின்றோம். அப்ப இந்த பான்மை வழக்கிலேயே அதற்கான விடையும் இருக்கின்றது. அதை தான் திருமுறைகள் காட்டுகின்றன. இப்பொழுது தலைவன் என்னுடைய அன்பின்மையை பிறருக்கு உணர்த்தாது என்னை ஆட்கொண்டான். நான் தனக்கு அன்பின்மை நானும் தானும் அறிவோம், தான் என்னை ஆட்கொண்டது எல்லாரும் தாம் அறிவார். சரி, இப்ப இன்னொரு இலக்கணம் என்னன்னு கேட்டா, அன்பிற்கு இலக்கான பொருளிடத்திலே எஞ்ஞான்றும் எந்த வகையாலும் குற்றங்காணாதிருத்தல். சாமிகிட்ட தப்பு கண்டுபிடிக்கவே கூடாது. சில நேரங்கள்ல அன்பு மிகுதியினால நெருக்கி உரைக்கலாம், அதெல்லாம் கலவியிடத்து ஊடுதல், அன்பின்மை அன்று. அன்பின்மை என்பது உண்மையாகவே குற்றங்காணுதல். இவர் என்ன சொல்றாரு? திருப்பெருந்துறை பெருமான் பிரிந்திருக்கிறான்,
கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. அவர் என்ன சொல்லிட்டாரு, தில்லைக்கு வான்னு சொல்லிட்டு அடியார் கூட்டத்தோட ஐயா சொன்ன மாதிரி வாஷிங்டன் டிசிக்கு போற மாதிரி போயிட்டார். மறைந்து போய்விட்டார். மறைந்து போனவர் என்னை மறந்து போனாரோ என்ற அன்பு உள்ள வாடுகின்றது. நினைக்கின்ற நினைப்பெல்லாம் உரையாயோ நிகழ்வண்டே, சுனைக்குவளை மலர்கண்ணால் சொல் தூதாய் சோர்வாளோ. அப்பர் பெருமான் சாமி என்ன நினைச்சிட்டு இருக்கிறாரோ, அவர் என்னை சமணமாகின்ற அந்த படுகுழியிலிருந்து காப்பாற்றி என்னை கைப்பிடித்து தூக்கினாரே, அவர் கை தீண்ட பெற்ற காரணத்தினாலே அந்த மெய்யுற பொருந்தியதாக கருதி அவனே என் தலைவன் என்று நான் இங்கு இருக்கின்றேன். ஆனால் தலைவனுக்கோ உயிர்கள் பல, தலைவன் தானே ஒருவன், அவன் என்னை நினைத்து கொண்டிருக்கிறான்னு தெரியலையே. நினைக்கின்ற நினைப்பெல்லாம் உரையாயோ. திருப்பணம் பழந்தக்கராகப்பன் பதிகம் அப்படின்னு பார்க்குறோம். அப்ப கடவுள்கிட்ட குத்தம் சொல்லிடலாமே. கடவுள் உன்னை செம்மையாக ஆட்கொண்டு செம்மையாக கைவிட்டார். ஆட்கொண்டதும் செம்மையாக ஆட்கொண்டார், கைவிட்டதும் செம்மையாக கைவிட்டார். செஞ்சவே ஆண்டாய், நல்லா தாயா கல்யாணம் பண்ணிக்கிட்ட, 4 நாள் கல்யாணம், 4000 பேருக்கு சாப்பாடு, யாரும் மறைக்க முடியாது மறுக்க முடியாது நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டத. மதுரையில் அத்தனை பேரும் அடி வாங்கின பிறகு யாரால மறுக்க முடியும்? உண்மைதானையா? ஆவணி மூல வீதி என்ன, அத்தனை பேரும் அடி வாங்கின பிறகு கல்யாணம் ஆனதை மறுக்க முடியுமா? ஆனால் பிரிவு என்ற ஒன்று உண்டாகி இருக்கின்றதே. கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லையே. அந்த பிரிவுக்கு காரணம் யார்? அன்பு இழந்து விட்டானா, அன்பினை கைவிடுத்தானான்னு கேட்டா, அவன் அன்பு செய்ததை கருதினால் அப்படி அன்பு செய்கிறவன் அன்பில்லாதவனாக ஆக மாட்டான். நல்லா கவனிங்க. அப்படி அன்பு செய்கின்ற கடவுள் எப்படி? இந்த உலகத்திலே யார் என்மாட்டு செய்த அன்பினை போல 1000 கோடி மடங்கு அப்படி அன்பு செய்கின்ற கடவுள். அன்பில்லாதவனா ஆகிவிட்டான் எப்படி சொல்ல முடியும்? அன்பையே வடிவமாக கொண்டிருக்கின்ற கடவுள். அந்த அன்பினால் தீண்ட பெற்றால் இன்பமே வடிவமாக நம்மை ஆக்குகின்ற கடவுள். ஆனந்த கூத்தன் அருள்வரில் நாம் அவ்வனமே ஆனந்தமாகி நின்ற ஆடாமோ தோணோக்கம் என்று நம்மை அன்பு வடிவமாக இன்ப வடிவமாக ஆக்கின்ற கடவுள். கண்ணப்பன் பார்ப்பதற்கு முன்பாக கண்ணப்பனை கருணை கண் கொண்டு பார்த்த கடவுள். கண்ணப்பனின் இடுக்கண் தீர்த்த கடவுள். நில்லு கண்ணப்பான்னு சொல்லி கண்ணப்பனின் இடுக்கண் தீர்த்த கடவுள். அந்த அன்பே வாடிவாக இந்த கடவுள் அன்பினை கைவிட்டான் என்று சொல்ல முடியாது. பிரிவு நேர்ந்திருக்கின்றது அப்படின்னு சொன்னா, பாவியேன் செய்த பாவம் வினையன் போல் உடையார் பிறர் ஆர், உடையான் அடிநாயேனை திணையின் பாகமும் பிரிவது திருக்குறிப்பன்று. திணை என்பது ஒரு சின்ன தானியம், கடுகு விட சின்னது. அதையும் 100 உடைச்சா எப்படி இருக்கும்? சிறு பாகம். திணையின் பாகமும் பிரிவது திருக்குறிப்பன்று. அப்படி ஏன் பிரிஞ்சிருக்கிற அப்படின்னு கேட்டா, பிரிந்ததை போல அவன் நடிக்கின்றான். திருவார் பெருந்துரை செல்வனாகி கருவார் ஜோதியர் கறந்த கள்ளம். அவன் ஒரு மாயாவி, அவன் ஒரு போக்கிரி, அவன் விளையாட்டையே இயல்பாக கொண்டவன். ஏன்னா படைத்தும் காத்தும் அழித்தும் கறந்தும் விளையாடுகின்ற பெருமான். அதனால அவனுக்கு இது ஒரு விளையாட்டு. திருப்பெருந்துறையிலே கைவிட்டதை போல அவன் ஏமாற்றினான். ஆனால் அதற்கு நான் இலக்காகியதற்கு காரணம் என் தீவினை வினையன் போல் உடையார் பிறரார் அப்படின்னு சொல்றார் இல்லையா? இதுதான் இயற்பட மொழிதல் என்ற துறை. நம்ம பார்க்கிறோம், பரத்தையர் பிரிவு. நிஜமாவே தலைவன் என்ன பண்றான்? களவிலே எந்த ஒரு பெண்ணை மிகவும் அன்பு காட்டி மணந்து கொண்டானோ அவளை விட்டு பிரிந்து விட்டான். அது இன்னொரு பெண் காரணமாக பிரிந்து விட்டான். இது ஒரு போதுமான காரணம் இல்லையா? கணவனை இயற்பழித்தலுக்கு, வீட்டுக்காரரை திட்டத்துக்கு இது போதுமான காரணம் இல்லையான்னு பாருங்க. நிச்சயம் போதுமான காரணம். அந்த நிலையில் கூட பாணரோ ஏனையோரோ தோழியோ அந்த தலைவனை இயற்பழிக்கும் பொழுது தலைவி முனைந்து இயற்பட மொழிகின்றாள் என்பதுதான் பேணொணாத பெருந்துரை பெரும் தோணி. சாதாரண மார்க்கம் இல்லது. என்ன சொல்றா? அஞ்சார் புறம் செற்ற சிற்றம்பலவர் அந்தன் கையிலே மஞ்சார் புனத்தன்று மாந்தழை ஏந்தி வந்தார். எனக்காக ஒரு மாவின் தலையை ஏந்தி வந்தாரே, அவர் செய்த அன்பு எப்படி இருக்குன்னா, யானையிட்டேருந்து காப்பாத்தினார், வெள்ளத்திலேருந்து காப்பாத்தினார். இந்த உடம்பிலே உயிர் வாழ்வதற்கே அவர் தான் காரணம். உயிர் வாழாவிட்டால் இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை. அப்பொழுது மெய்தீண்டிய அவனை விட ஒரு தலைவன் உண்டா? அவனை பத்தி நீங்க சொல்றதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். என்ன காரணம்னா, பிசிக்கல் டிஸ்டன்ஸ் இஸ் நோ டிஸ்டன்ஸ். அவனை யான் மறவா வண்ணம் என் நெஞ்சிலே அவன் தன்னை இருவினான், நிறுத்தினான். அவர் என் நெஞ்சார் விலக்கினும் நீங்கார். நான் அவனை என் நெஞ்சத்திலிருந்து போன்னு சொன்னாலும் போக மாட்டேங்கிறானே. இந்த பெருங்கருணை இருக்கின்றதே, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் என்பதற்கு என்ன பொருள்? நான் மறந்தாலும் அவன் என்னை மறவாது தன்னை என் நெஞ்சத்திலே இருத்திருக்கின்றான். அப்பொழுது தீவினை நம்முடையது.
இப்போ முதுகு நம்ம கூடவே இருக்கு, போகிற இடத்துக்கெல்லாம் வருது. முதுகு அரிச்சாதான் தெரியுது, சொரிஞ்சுக்கிறோம். தலை வலி வந்தாதான் தலை இருக்குன்னு தெரியுது. போகிற இடத்துக்கெல்லாம் கழுத்து மேலே தலை இருக்கத்தானே செய்யுது. காலில் குத்திண்டாதான் கால் வலிக்குது. எல்லா இடத்துக்கும் கால் தான் இட்டுக்கிட்டு போகுது. ஆனால் காலை மறந்து தானே வாழறோம். அப்படி கடவுளை மறந்து வாழறோம் என்பதனால என்றைக்குமே கடவுளை இயற்பழிக்க கூடாது. என்றைக்குமே தீவினை நம்முடையது, மறைப்பு என்பது நம்முடையது. ஆணவம் யாரை மறைச்சிருக்கு? நம்முடைய கண்ணை மறைச்சிருக்கு. எதுக்களாலும் எடுத்து மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டா சுடர் விட்டுடன் எங்கள் ஜோதி என்ற தத்துவத்தின் அடிப்படையிலே திருவாசக நெறி என்பது என்னன்னு கேட்டா இந்த தலைவியினுடைய நெறி என்று காட்டுகின்றார், விளக்குகின்றார். இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு வச்சிடுறேன். எல்லாரும் சொல்றாங்க முக்தி தருவது திருவாசகம்னு எல்லாரும் சொன்னாங்க. பகல் வேலை பொழுது தானே. நான் சொல்றேன் முக்தியை வேண்டக்கூட இல்லை திருவாசகம். அது அப்படி எப்படி கேட்டு போறோம்? அழுத பிள்ளை தானங்க பால் குடிக்கும். முக்தியை திருவாசகம் வேண்டக்கூட இல்லை என்னும் பொழுது அது முக்தியை எப்படி பெறும்? ஒரு மார்க்கெட்டில் போய் வாழைப்பழம் கொடுங்குறோம், வாழைப்பழம் கொடுக்குறான். வாழைப்பழத்தை கேட்காதவனுக்கு வாழைப்பழத்தை கொடுப்பானே. யானேதும் பிறப்பஞ்சேன், நான் பிறப்புக்கு தான் பயப்பட மாட்டேன், எத்தனை தடவை பிறந்துக்கிறேன்னு சொல்றாரு கட்ஸோட. அது மட்டும் இல்லை, பெருமானை இந்த பிறவியிலே முழுவதும் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, அடுத்த பிறவியிலே பிறந்தது முதல் உனக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்பதற்காக எனக்கு ஒரு நல்ல பிறவியை கொடு என்றே கேட்கின்றார். இந்த பிறவி நீள வேண்டும் என்று கேட்கின்றார் அப்பர் பெருமான். இன்னும் பாலிக்குமோ இப்பிறவியே, இன்னொரு பிறவி வேண்டும் கேட்கிறார். மனித பிறவியும் வேண்டுவதே என்பதை போல தவமே புரிந்திலன் தன்மலர் இட்டு முட்டாதிரைஞ்சேன் அவமே பிறந்த அறிவினையேன் உனக்கு அன்பருள்ளாம் சிவமே பெரும் திரு எய்திற்றிலேன் நின் திருவடிக்காம் பவமே அருளுகண்டாய். பவம் என்றால் பிறப்பு. உனக்கு ஆட்படுகின்ற முழுமையா ஆட்படுகின்ற ஒரு பிறவியை கொடு. அது கொடுக்காம நீ என்ன மோட்சத்தில் வச்சேன்னா அங்க இருக்கிற தாடியெல்லாம் என்ன முறைச்சு பார்ப்பான், எனக்கு எங்க மூஞ்சி வச்சுக்கிறதுன்னு தெரியாது. உனக்கு நான் ஆட்பட வேண்டும் என்று கேட்கிறார். அப்பொழுது பிறவாமையை கேட்கின்ற நூல் எது அப்படின்னு கேட்டா திருக்கோவையார் தான். திருக்கோவையார் தான் நம்முடைய குருநாதருக்கு பிறவாமையை அளித்தது, முக்தி பெற்று அளித்தது. அதை 394 பாட்டில் 3 நிமிஷத்துல சொல்லி முடிக்கிறேன். கணவன் என்ன பண்றாரு, பரத்தையர் பிரிந்து வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. வீட்டுக்காரிக்கு ரொம்ப கோபம். அந்த கோபம் என்பது அன்பின்மை இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். அது ஊடுதல் என்பது பெண்ணுக்கு தர்மம். அதனால்தான் நீலகண்ட நாயனாருடைய மனைவியார் ஊடியதுனால அவரை குற்றம் கூற முடியாது. அது இலக்கணப்படி சரியா நடந்துட்டு இருக்காங்க அவங்க என்று பார்க்கிறோம். அப்பொழுது அந்த ஊடல் நீடுகின்றது. ஊடல் நீடின உடனே என்ன சமாதானம் பண்ணினாலும் அந்த அம்மா சமாதானம் மாதிரி தெரியல. அப்பொழுது ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? என்ன சிற்றம்பலவர் உய்யாதிருந்த என்னை உய்ய கொண்டார். அவர் உய்யக்கொண்ட அந்த தென்னம்பொதியில் இருக்கின்றதே பொதிகை மலை, அந்த இடத்துல நீதான் என்னை உன் அன்பினாலே கவர்ந்து இழுத்தாய் ஒரு சுனாமி போல. எனக்கும் உன்னிடம் அன்பு இருந்ததுனாலும் உனக்கு என்னிடம் அன்பு இருந்ததுனாலும் உன் அன்பு பெரியது, வாலிது, தூயது, ஆற்றல் மிக்க அன்பது என்ற காரணத்தினாலே உனக்கு நான் அடிமையானேன். இப்பொழுது அந்த அன்பினை நீ கைவிட்டிருப்பது போல் தோன்றுவதை நான் நம்ப மாட்டேன். இது ஓர் மாயத் தோற்றம். ஆகவே அந்த பெண் நீ இல்லை. களவிலே நான் புணர்ந்த பெண் வேறு, நீ அவளுடைய கலர் ஜெராக்ஸ், நீ அவள் என்று நான் நம்ப மாட்டேன் என்று கூறுகின்ற ஒரு பாடல். அந்த பாடலே நம்முடைய குருநாதருக்கு முக்தி பெற்றே அளித்தது. அந்த பாடலை சொல்லி முடிப்போம். திருந்தேன் உயனின்ற சிற்றம்பலவர் தென்னம்பொதியில் இருந்தேன் உயவந்து இணைமலர் கண்ணின் நோக்கு அருளி பெருந்தேன் என நெஞ்சு உக பிடித்தாண்ட நம் பெண் அமிழ்தம். பெண் இரட்டுற மொழிதலாக பல இடத்துல சொல்லியிருக்கிறார், தன்னையே சொல்லியிருக்கிறார் பல இடத்துல. பேராசிரியர் அதெல்லாம் விளக்கமா சொல்றாரு. பெண் அமிழ்தம் என்றால் ஒரு கூற்றிலே பெண்ணை கொண்ட அமிழ்தம் தில்லை கூத்த பெருமான். அவன் குருநாதனா வந்தபோது கூட அந்த பெண்ணமிழத்தை உணர வல்லவர் இவர். அதனால்தான் சிவன் என யானும் தேரினன் காண்க என்று சொல்றார். நானும் என் சிந்தையும் நாயகனுக்கு எவ்விடத்தோம் தானும் தன் தையலும் தாழ்சடையோ நாண்டினேல். அந்த தையலை வெளிப்பட கண்டமையினாலே சிவனென யானும் தேரினன் காண்க அவனென யாட்கொண்டு அருளினன் காண்க என்று சொல்றாரு. அவர் சொல்லும் பொழுது என்னை பிடித்தாண்ட நம் பெண்ணமிழ்தம் வருந்தேல் அது அன்று இது. களவிலே நமக்கு பெண்ணாகின்ற அமுதமாக இனித்த அந்த பெண் அல்லல் இவள். இதுவோ வருவதோர் வஞ்சனையே, இது ஒரு மாயத்தோற்றம். இவள் நம்மை வேண்டாம் என்று தள்ளுவதனால நாம் வருத்தப்பட வேண்டுவதில்லை, நம்முடைய உண்மையான பெண்ணை தேடுவோமாக என்று அவன் போகின்றான். அது என்ன பொருள்னா, பக்கத்திலே உட்கார்ந்து எழுதிட்டு இருக்கிறாரு திருவாசகத்தையும் திருக்கோவையாரையும். ஒரு ஆனி மாதம் மகத்திற்கு முன்னாடிலே தில்லை அம்பலவாணர் அவரை பார்த்து சொல்றாரு, இவ்வளவு இப்போ கத்துன்னு கத்துறேன் ஐயா சோசோமி, திருவாசகத்தை அப்படி சொல்லிட்டாரு, நீ அது போதாதுன்னு திருக்கோவையார் என்கிட்ட கிட்ட வாங்கிட்டு இருக்க. 400 பாட்டில் முடிக்கணும், 394 பாட்டு வந்துருச்சு, இன்னும் நீ திருவடி தர மாட்டேங்கிறியே, இந்த தில்லைக்கு எத்தனை நாள் ஆகுது?
திருநாளை போர் வந்தவுடனே திருவடி கொடுத்தையே, தில்லைக்கு வந்து இந்த பாசறையில் தனியாக வாடிக்கிட்டு இருக்கிறேனே, வீதி சுற்றி வந்துட்டு இருக்கிறேனே, சாரட்சை பார்த்துட்டு இருக்கிறேனே, அர்த்தஜாம பால் பாயசம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறேனே, நீ பாசறைக்கு வந்து உலகம் உய்ய வேண்டும் என்று திருவெம்பாவையும் திருக்கோவையாரையும் எழுதி கொண்டது போதாது, எனக்கு திருவடி தர வேண்டாமா? அந்த ஆத்மநாதன் நீ இல்லை, நீ அவனுடைய கலர் ஜெராக்ஸ். பெண்ணமிழ்தமாகின்ற திருப்பெருந்தடி பெருமான் குருநாதன், அவன் தாயான தத்துவன். நீ பஞ்சகிருத்திய பராயணன், அரசாங்கம் ரோடு போட்டு தர மாதிரி, ஆனால் அவன் அருளே புரிகின்ற ஏக கிருத்திய பராயணன். நம்ம டிரைவர் மாதிரி, சேஃப் டிரைவர் மாதிரி. குருநாதன் ஒரு கிருத்தியம் தான் செய்கிறார், அருள் என்ற கிருத்தியம். அது நம்ம காரை டிரைவ் பண்ற டிரைவர் மாதிரி, ரோடு போட்டு தர கவர்மெண்ட் மாதிரி. நீ பஞ்சகிருத்திய பராயணன், உன்னிலம் அவன் எனக்கு சால சிறந்தவன், அவன் போல் உன்னை நினைத்து பாடிவிட்டேன், சாரி. பெருமான் பார்த்தார், நாளைக்கே உனக்கு திருவடி. நம பார்வதி பதையே, ஹர ஹர மகாதேவா, சித் சபேஷா சிவ சிதம்பரம், சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. திருச்சிற்றம்பலம்.